கஷ்டம். போலீஸ்ல ரொம்ப கஷ்டம். நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும்? நாங்க எங்களை நேத்து எஸ்பி மயிலாடுதுறை என்ன ரூம்ல கூப்பிட்டு பேசுறாரு. இப்படி வரல காமிச்சு இப்படி இருக்கிற வரல வளைஞ்சு போகணுமா, வரையிலனா உடைச்சிருவாங்களாம். எப்படி நேர்மைக்கு விடும் சவால் இது, நேர்மைக்கு விடும் சவால் உடைச்சிருவாரா? ரெண்டாவது, ஏன் இதெல்லாம் நமக்குள்ள பெருசாக்குறீங்க? இதெல்லாம் அப்படியே போங்க, அப்படியே போங்க. உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. என்ன பயமுறுத்தி காட்டுறீங்களா? பண்ணுங்க, எவ்வளவுதான் பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஆனா இந்த கருப்பாடுகள், அந்த ஆய்வாளர் பாலச்சந்திரன் ஒருத்தர் இருக்கிறார், மணல் கொள்ளை, புரோகிபிஷன், டிரான்ஸ்போர்ட் அஃபெண்டர்ஸ் கிட்ட எல்லாம் பணத்தை பறிக்கிறாரு. நிறைய பேர் பொய்யான, ஒரு எஸ்பிக்கு தெரியுமோ தெரியாத நிறைய பேர் மேல பொய்யா கொடுத்து மாட்டுக்காரு. இந்த டிஸ்ட்ரிக்ட எல்லாரையும் விசாரிக்கிட்டோம், பொதுமக்களை விசாரிக்கிட்டோம். அவர் ஒரு நேர்மையற்ற ஒரு அதிகாரி, அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர். அவர் தவறான தகவலை எஸ்பிக்கு சொல்றாரு. என்ன போல ஒரு நேர்மையா வேலை செஞ்சு நான் 1200 பேரை ரிமாண்ட் பண்ணிருக்கிறேன், வழக்கு பதிவு பண்ணிருக்கேன். 700 பேரை ரிமாண்ட் பண்ணிருக்கிறேன். எங்களை மாதிரி அதிகாரிகளை ஒரு இது பண்ணி ஆகணும்னா எப்படி பண்ணணும்? நேர்மையா வேலை வாங்கணும். வேலை வாங்கறத விட்டுட்டு எங்களை பனிஷ் பண்றீங்க. ஒரு தவறான ஒரு போடாதீங்க பிரச்சனை சொல்லி, அப்போ உங்களுக்கு இந்த நியூஸ் எப்படி வந்தாலும் சரி, அது தவறா? தவறில்ல, உண்மை. இந்த நிர்வாக சீர்கேடு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இது போன்ற ஒரு எஸ்பி, இது போன்ற எஸ்பி இன்ஸ்பெக்டருங்க இருக்கிறவருக்கும், காவலர்களுக்கு, அனைவருக்கும் இல்ல, பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்ல, பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்ல. இந்த 2 அதிகாரிகள் உடனடியாக மாற்றப்படணும். நான் சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல, மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஆனா நான் ஒன்னு சொல்றேன், இப்போ கடைசியா ஒன்னு சொல்லியிருக்கேன். இந்த அரசை நெருக்கடி ஆக்கிறதுக்கு காரணமே உயர் அதிகாரிகள் தான், கீழ்ப்பணிபுரியும் அதிகாரிகள் கிடையாது. ஆனரபிள் சிஎம் அவங்களுடைய அரசு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த அரசு கெட்ட பெயர் கொண்டு போறதே யாருன்னா இந்த மாதிரி அதிகாரிகள் தான். இந்த மாதிரி அதிகாரிகள், அந்த ஆனரபிள் சிஎம் அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா தெரியல. மனித உரிமை ஆணையத்தில் நாங்க வேலை செஞ்சது எங்களை பழி வாங்குறாங்க, இப்பயும் பழி வாங்குறாங்க. நான் 20 பெட்டிஷன் கொடுத்துட்டேன், என்ன சென்னைக்கு மாற்றுதல் பண்ணுங்க, என்னால இங்க வேலை செய்ய முடியல, என்ன டாக் ஸ்குவாட்ல போடுங்கன்ற. I am capable of doing law and order work, but I am requesting to post me to the dog squad. But these officers not even hearing me. They are torturing me to the core. Let it be. I am totally dejected. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட், இந்த அதிகாரிகள் பண்ற மன உளைச்சல் நெருக்கடியாகி தான் இன்னைக்கு இங்க சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டதே அவர்தான். நான் நடந்து ஒரு உதாரணம் உங்களுக்கு எல்லாரும் முன்னாடியே ஒன்று வைக்கிறேன். நான் நடந்து போறதுக்கு காரணம் யாரு? நான் எனக்கு பைத்தியக்காரன். நான் வண்டியில இருக்குது, எனக்கு வண்டியில போவேனா